வணக்கம் உறவுகளே, நாங்கள் சுவிட்சர்லாந்திலே நடைபெற்ற ஒரு இயற்கை பேரழிவு சம்பந்தமாக இந்த பதிவினூடாக பார்ப்போம். 28 மே 2025 அன்று சுவிட்சர்லாந்தின் பிளாட்டன் நகரில் ஏற்பட்ட மலை பாங்கான நகரிலே ஏற்பட்ட ஒரு இயற்கை பேர் அனர்த்தம்தான் இந்த மலை உச்சியிலே இருக்கிற பனி அப்படியே காலநிலை மாற்றத்தால் உருகி வழிந்தோடி அத்தனை குடியிருப்புகளையும் துவம்சம் செய்திருக்கிறது. ஆம், அந்த அழகிய கிராமத்திலே 300 குடியிருப்புகள் மக்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். இந்த இயற்கை அனர்த்தம், அதாவது காலநிலை மாற்றத்தினால் வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமாக பனி மெல்ல மெல்ல மலைச்சாரலே உருக ஆரம்பித்திருக்கிறது. இது முன்னரே வானியலாளர்களால் எதிர்வு கூறப்பட்ட ஒரு விடயம். ஆகவே தொழில்நுட்ப வசதிகளுடன் இன்றைய காலநிலைகளை நாங்கள் எதிர்வு கூறுவதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பாக முன்னரே மே 19ஆம் திகதியே அவர்களை வெளியேற்றி விட்டார்கள். இது நடந்தது மே 28, 2025 சில நாட்களுக்கு முன்னர், 2 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்றிருக்கிறது இந்த அனர்த்தம். இதனால் அழகிய ஒரு 300 குடியிருப்புகளை கொண்ட அழகிய வீடுகளை கொண்ட கிராமம் சர்வநாசமாகி இப்பொழுது நீரில் மூழ்கியிருக்கின்றது. பாதுகாப்பாக மக்களை வெளியேற்றிய போதிலும் ஒரு 64 மதிக்கத்தக்க ஒரு வயோதிபர் அங்கே காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைவிட பல கோடி பெறுமதியான, பல சுவிஸ் பிராங்க் பெறுமதியான வீடுகள் வந்து நாசமடைந்திருக்கின்றன. அந்த பாதுகாப்பாக வெளியேறிய மக்களுக்குரிய நிவாரண பணிகளையும் வேறு மீட்பு நடவடிக்கைகளையும் அரசும் மாகாண அரசும் செய்து வருகின்றது. அதைவிட இந்த இடத்திலே வந்து பண்ணை சார்ந்த விடயங்கள், விவசாய பண்ணைகள் இருந்திருக்கின்றன, மாட்டு பண்ணைகள் இருந்திருக்கின்றன. அவையும் வெள்ளத்தினால் மாடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது, கால்நடைகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அவையும் இப்பொழுது பாதுகாப்பாக ஹெலிகாப்டர் விமானங்களினுடைய மீட்பு குழுவினுடைய நடவடிக்கைகளினால் இப்பொழுது மீட்கப்பட்டு கொண்டு வருகிறது. பாருங்கள், இந்த பிளாட்டன் நகர மலையடிவார கிராம பகுதி 300 குடியிருப்புகளை கொண்ட பகுதியினுடைய இயற்கை வனப்பு காட்சிகளைத்தான் இதனூடாக பார்க்கிறீர்கள். நல்ல அருவிகள், 300 வீடுகள், குடிமனைகள், கடை தெருக்களை கொண்ட ஒரு இயற்கை எழில் மிகுந்த ஒரு மலையடிவார கிராமமாகத்தான் இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்து ஒரு வாழத்தக்க அமைதியான இயற்கை எழில் கொஞ்சுகின்ற சுதந்திரமான நாடாகும். அந்த கடவுளின் நாடு என சொல்லப்படுகின்ற இந்த தேசத்திலே முன்னைய வரலாற்றுக்கு முன்னைய காலங்களில் இவ்வாறான இடர்பாடுகள் வந்து பலர் அழிவடைந்தாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வரக்கூடிய அந்த அழிவுகளை முன்கூட்டி தெரிந்து கொள்வதனால் 300 வீடுகளும் அழிந்த போதிலும் மக்கள் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது, முதலே பாதுகாப்பாக வெளியேற்றியபடியால். ஆனால் ஒரு 64 மதிக்கத்தக்க வயோதிபர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அழகிய கிராமம்தான் இந்த இயற்கை பனிச்சரிவு அனர்த்தத்தினால் எவ்வாறு முற்றாக சேதம் அடைந்து அனைத்துமே இப்பொழுது நீர்மயமாக நிர்மூலமாகி நீருக்குள் உட்புதைந்து போய் காட்சியளிக்கின்றது. ஆம் உறவுகளே, மக்களே, நண்பர்களே, என்ன விடயமென்றால், நாங்கள் எவ்வளவும் உழைத்து செல்வந்தர்களாக சுவிட்சர்லாந்திலே வீடு, கனடாவிலே வீடு, ஆஸ்திரேலியாவிலே வீடு, இலங்கையிலே வீடு என்று சொன்னாலும் இயற்கை நினைத்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் எந்த நொடியிலும் பஸ்பமாக்கிவிடும். ஆகவே இயற்கைக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும், இயற்கையை வணங்க வேண்டும். இந்த மனிதனுக்கு உள்ளே இருக்கிற ஈகோ பிரச்சனைகளை விட்டுவிட்டு நாங்கள் இயற்கையை முதலில் வணங்க வேண்டும். தமிழ் ஆதி தமிழனின் வழிபாட்டு முறையும் இயற்கையை வழிபடும் முறையாகும். பாருங்கள், எவ்வாறு அனைத்து பெறுமதியான வீடுகளும் சேதமடைந்திருக்கின்ற கால்நடைகள், மாடுகளை மீட்பு குழுவினர் மீட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களுடைய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதற்கு நாங்கள் கடவுளை பிரார்த்திப்போம். இந்த மக்கள் மீண்டும் குடியமர்ந்து நல்ல ஒரு சூழலிலே வாழ்வதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். இன்னும் கால்நடைகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவையின் உயிர் சேதங்கள் நிகழாதிருப்பு பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம்.